இன்று உலக யானைகள் தினம். யானைகள் எதிர்கொள்ளும் சவால்களும் தீர்வுகளும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுவதன் நோக்கம் யானைகளை பாதுகாப்பதே ஆகும். முதலில் இந்த தினம் 2012 ஆகஸ்ட் 12இல் கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. வனத்திற்குள் திரும்பு என்ற ஆங்கில படத்தை வில்லியம் ஷாட்னர் என்பவர் எடுத்திருந்தார். இந்த படத்தின் கதையே ஒரு தனியார் வளர்க்கும் யானையை காட்டிற்குள் மீண்டும் விடுவது பற்றியது. இந்த படம் 2012 ஆகஸ்ட் 12இல் வெளியானது. அன்றைய தினம் முதல் உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யானைகள் கணக்கெடுப்பு. 2017ஆம் ஆண்டு வனத்துறையினரின் யானைகள் எண்ணிக்கை கணக்கீட்டின்படி இந்தியா முழுவதும் 29,964 யானைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக கர்நாடக மாநிலத்தில் 6,049 யானைகளும், அசாம் மாநிலத்தில் 5,719 யானைகளும், கேரளாவில் 5,706 யானைகளும், தமிழ்நாட்டில் 2,761 யானைகளும் உள்ளதாக அந்த கணக்கீடு தெரிவிக்கிறது. மேலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் உள்ளடக்கிய தென் மண்டலத்தில் 14,612 யானைகளும், அசாம், அருணாச்சல பிரதேஷ் உள்ளிட்ட வடகிழக்கு மண்டலத்தில் 10,139 யானைகள் இருப்பதாக வனத்துறை தகவல் தெரிவிக்கிறது. 2023ஆம் ஆண்டு யானைகள் எண்ணிக்கை கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் 2,961 என வனத்துறை கணக்கீடு கூறுகிறது. அதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் 1,858 யானைகளும், கிழக்கு தொடர்ச்சி மலையில் 1,105 யானைகளும் இருப்பதாக அந்த கணக்கீடு கூறுகிறது. அதில் நெல்லை, தென்காசி மாவட்டங்களை உள்ளடக்கிய அகத்தியர் யானைகள் காப்பகத்தில் 237 யானைகள் இருப்பதாக தகவல்கள் உள்ளது. வனத்துறை கணக்கீட்டின்படி 2017ஆம் ஆண்டில் யானைகளின் எண்ணிக்கை 2,761 எனவும், 2023ஆம் ஆண்டில் யானைகளின் எண்ணிக்கை 2,961 எனவும் தெரிவிக்கிறது. அதாவது 5 ஆண்டுகளில் 200 யானைகள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கிறது அந்த அறிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் சராசரியாக 75 யானைகள் சட்டத்துக்கு புறம்பான மின்வேலிகள் மூலமாகவும், சராசரியாக 20 யானைகள் ரயில் மோதியும், 15க்கும் மேற்பட்ட யானைகள் வேட்டையாடுவதன் மூலமாகவும், 20 யானைகள் விஷம் வைத்தும் என இந்தியா முழுவதும் ஒரு வருடத்திற்கு சராசரியாக 130 யானைகள் மனிதனால் கொல்லப்பட்டு வருகின்றன. காட்டின் மூலவர் என அழைக்கப்படும் யானைகளின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 200ஆக அதிகரித்திருக்கிறது என வனத்துறை கூறினாலும் யானைகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. காடுகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் யானைகள் அவசியம். மனித உயிர்கள் உள்ளிட்ட பல்லுயிர்களுக்கும் காடுகள் மிக அவசியம். யானைகள் எதிர்கொள்ளும் சவால்கள். சமீப காலங்களாக கல்குவாரி, கிரஷர் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் யானைகள் வாழ்விடங்களுக்கு அருகே அமைக்கப்படுவதாலும், சுற்றுலாவை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரில் மலை அடிவாரங்களில் பல்வேறு கட்டிடங்கள் அமைப்பதாலும் யானைகளுக்கு பெரும் இடையூறு ஏற்படுகிறது. யானைகளின் வாழ்விடங்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் யானைகள் வழித்தடமும் முற்றிலும் தடைபடுகிறது. யானைகள் விரும்பி சாப்பிடும் உணவான கரும்பு, வாழை, தென்னை போன்ற பயிர்களை யானைகளின் வாழ்விடங்களுக்கு அருகிலேயே பயிரிடுவதும், பின்னர் யானைகள் தோட்டத்திற்குள் புகுந்து சேதப்படுத்துகின்றன என்று கூறி மின்சார வேலிகள் அமைத்து யானைகளின் உயிரை பறிக்கும் சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. மேலும் அவுட்டுக்காய், கன்னிவெடி, அன்னாச்சி பழத்தில் வெடி வைத்தல் ஆகியவற்றால் யானைகள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகின்றன. அதேபோல ரயில்கள் மூலமும் கொல்லப்பட்டு வரும் யானைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. பவானி உள்ளிட்ட ஆறுகளில் சாயக்கழிவுகள் அதிகம் கலந்து வருவதால் அந்த தண்ணீரை குடிக்கும் யானைகள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆட்பட்டு விரைவில் உயிரிழக்க நேரிடுகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளால் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிடும் யானைகள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இவ்வாறான மனித இடையூறுகள் யானைகளின் வாழ்விடங்களுக்கும் யானைகளின் வழித்தடத்திற்கும் பெரும் சவாலாக உள்ளது. தீர்வுகள். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் யானைகளின் வாழ்விடங்களின் குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் வரை கிரஷர், குவாரிகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றிற்கு முற்றிலும் தடை விதித்து கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும். மலை அடிவாரங்களுக்கு அருகே உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் குப்பை கிடங்குகளை இடமாற்றம் செய்து யானைகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் அமைக்க வேண்டும். யானைகளின் வாழ்விடம் மற்றும் வழித்தடங்களுக்கு அருகே என்ன மாதிரியான பயிர்கள் பயிரிடப்பட வேண்டும் என்று வனத்துறையிடம் கலந்து ஆலோசித்து விவசாயிகள் விவசாயம் செய்ய வேண்டும். வனத்துறையுடன் சேர்ந்து இயற்கையான முள்
புல்வெளிகளை அமைக்க விவசாயிகள் முன்வர வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் வனத்துறை அனுமதியோடு சட்டத்திற்கு உட்பட்டு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்துடன் இயங்கும் யானைகளை பாதிக்காத வகையில் சோலார் மின்வேலிகளை பயன்படுத்த வேண்டும். யானைகள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் சாய கழிவுகள் உள்ளிட்ட அபாயகரமான கழிவுகள் கலப்பது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். தொழிற்சாலைகள் அனைத்திற்கும் நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் அமைத்து சாய கழிவு நீரினை சுத்திகரித்து வெளியேற்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும். ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுக்க வாளையார் மற்றும் மதுக்கரை ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தெர்மல் உணர்திறன் கேமராக்களைப் போல இந்தியா முழுவதும் அமைத்து யானைகள் அதிகம் கடக்கும் மற்றும் யானைகள் அதிகம் உயிரிழக்கும் ரயில் வழித்தடங்களை கண்காணிக்கப்பட்டு யானைகள் உயிரிழப்பு தடுக்கப்பட வேண்டும். வெடி உள்ளிட்ட பேராபத்துகளை ஏற்படுத்தும் யானைகளை கொல்வோருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு யானைகளின் அவசியம் குறித்தும் யானைகள் மற்றும் மனித மோதல்களை தடுப்பதற்கு விழிப்புணர்வினை அதிகரிக்க வேண்டும்.